அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி இது எங்களை இன்றைக்கு ஒரு சிறப்பான தலைப்பாக தான் சொல்லலாம். ஆண்டவரே, அன்னையினுடைய பரிந்துரை, இன்டர்செஷன், அன்னையினுடைய பரிந்துரை எந்த அளவுக்கு மேன்மையானது. ஏன்னா உலக மக்களும் சரி கத்தோலிக்கர்களும் சரி அம்மா கிட்ட போய் வேண்டி எப்படியாச்சும் பெற்றுக் கொடுங்கள் தான் சொல்லி வேண்டதான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பா இன்க்ளூடிங் மீ. இன்றைக்கு அன்னையினுடைய பரிந்துரை எந்த அளவுக்கு மேன்மையானது, எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியுமா? இது ஒரு சில சகோதரர்கள் இதெல்லாம் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏன் கடவுள்கிட்ட போய் நேராக வேண்டிக்க கூடாதா? மாதாவுக்கு இங்கே என்ன வேலை? மாதா மூலமாக தான் போகணுமா? அந்தோனியார் மூலமாக தான் போகணுமா? இல்லை, போகலாம். இப்போ உதாரணமாக இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகணுமானா ஏதோ வசதியாக இருக்கிறவன் தனி ஜெட்டில் போவான். வசதி இல்லாதவங்க இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் போவாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க விட்டு 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 பஸ்ஸில் போவாங்க. இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் கன்னிமரியாளிடம் ஜெபிப்பது அவசியமா என்றால் ஒரு சில சகோதரர் எல்லாம் தேவையில்லைன்றாங்க. அதெல்லாம் அது கடவுள் நேராக போக வேண்டியது தானே எக்ஸ்பிரஸில். என்ன அது இப்போ ஆடியோ அங்கே ஒரு அங்கே தங்கிக்கிங்க. இப்போ 4 பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அது செய்வீங்களான்னு ஏன் கேட்கணும்? புனிதர்களை ஏன் ஜெபிக்கணும்? கன்னிமரியாளிகளை ஏன் ஜெபிக்கணும்? நமக்கு தான் கடவுள் நேராக இருக்காரு, பாலான்னு சொல்லுவாரா அப்படின்னு பல விதமாக தர்க்கம் செய்கின்றவர்கள்லாம் உண்டு. ஆனால் எனக்கு ஒரு நண்பர், அதான் கத்தோலிக்கர் அல்ல,
ஒரு சொன்னார். அது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறார், ஏப்பா நீ எல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகிறதையும் நாமெல்லாம் போயிட்டுருக்குறோம். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்க தான் பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறானுங்க. வரட்டுமே 2 பேரும் போகக்கூடிய இடம் ஒன்று தானே என்று ஒரு விகடமாக அவர் சொன்னார். ஆனால் இது பரிந்துரை என்பது பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. அதற்கு பல மேற்கோள்களை நாம் காட்ட முடியும். மன்னருடைய தாய் மன்னருக்கு பரிந்துரைக்கின்றார், மகள்கள் மன்னனுக்கு பரிந்துரைக்கின்றாள் என்பதை திருமறை நூலிலும் இலக்கிய நூல்களில் நிறைய இருக்கின்றன. பரிந்துரை என்பது அவசியம்தான். அதிலும் குறிப்பாக நம்முடைய தாய் திருச்சபையிலே பரிந்துரை என்பது ஒன்று உண்டு, அது நடந்திருக்கிறது. அதற்கு நீங்கள் மேற்கோளை காட்ட வேண்டும் என்றால், கானா ஒரு திருமணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை விளக்குவதென்றால் அது மிக நீளமான ஒன்று. அதை எங்கு குறிப்பாக என்ன நீங்கள் கேட்க விரும்புகின்றீர்களோ அதை கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் விஷயம் கூட சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி நீதியங்களே. மீண்டும் சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, 「 இரக்கத்தின் அன்னையே, 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 இரக்கத்தின் அன்
அன்னையே
புகழ்ச்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களுக்கு வணக்கம். இன்று புனித அகுஸ்தீனாரின் ஆன்மீக போதனைகளையும் இன்றைய சமூக நிலையையும் பற்றி பார்க்க போகிறோம். புனித அகுஸ்தீனார் மனித மனதின் ஆழமான தேடல்களையும் சமூக உறவுகளையும் பற்றி விரிவாக பேசினார். அவரது உள்நோக்கிய தேடல் மற்றும் அன்பே அடிப்படை என்ற தத்துவங்கள் இன்றைய காலத்திற்கு தேவையான மருந்தாகும். முதலாவது அவர் சொன்னார், அன்பு செய், பிறகு நீ விரும்புவதை செய். அகுஸ்தீனாரின் போதனை இது. அன்பு செய், பின் உனக்கு விருப்பமானதை செய் என்றால் உண்மையான அன்பு இருந்தால் அங்கு தீமைக்கு இடம் இருக்காது என்பது இதன் பொருள். பிறரை நேசிப்பவன் ஒருபோதும் சமுதாயத்திற்கு தீங்கு செய்ய மாட்டான். இரண்டாவது உண்மை, உண்மை மற்றும் கல்வி. சர்ச் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிவதே அறிவின் உச்சம். அறிவு என்பது வெறும் தகவல் அல்ல, அது ஒரு ஞானம். பொய் செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பரவும் இக்காலத்தில் உண்மையை இனம் காண்பது கடினமாக உள்ளது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வெறும் வேலைக்காக படிக்காமல் அகுஸ்தீனாரை போல உண்மையான அறிவை தேட வேண்டும் என்கிறார். நன்னெறி இல்லாத அறிவு சமூகத்திற்கு ஆபத்தானது என்பதை அவரது வாழ்வு கற்பிக்கிறது. Ignorance is a sin, but knowledge is power. நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கும் மனமுதிர்ச்சி, அறிவு, பக்குவம் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை. தனது மனதுக்கு எது தோன்றுகிறதோ அதை செய்யாமல் எது நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் என்பதை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, திருந்தும் வாய்ப்பை கொடுங்கள். அகுஸ்தீனாரின் போதனை இது. ஒரு பாவிக்கும் புனிதராகும் வாய்ப்பு உண்டு. அவரது வாழ்க்கை வரலாற்று நூல் கன்ஃபெஷன்ஸ் ஒரு பாவி எப்படி புனிதராக மாற முடியும் என்பதற்கான சான்று. இன்றைய சமூகம் ஒருவரை தவறு செய்தால் உடனே முத்திரை குத்தி ஒதுக்கி விடுகிறது. அகுஸ்தீனாரின் ஆன்மீகம் நமக்கு மன்னிப்பையும் மறுவாழ்வையும் கற்றுக் கொடுக்கிறது. சிறை கைதிகள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் திருந்தி வாழ சமூகம் நிச்சயம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. நான்காவது, ஏழை எளியோர் மீதான தீவிர அக்கறை வேண்டும். தன்னிடம் இருந்ததை விட பிறரின் தேவையை முதன்மையாக கருதி செயல்படுவதே உண்மையான சமூக பொறுப்பு என்று அவர் கருதினார். ஏழைகளை கிறிஸ்துவின் உருவமாக பார்த்தார். தனது மறைமாவட்டத்தின் செல்வங்களை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்ததுடன் போர் கைதிகளை விடுவிக்க ஆலயத்தின் தங்க பாத்திரங்களை உருக்கி பயன்படுத்தினார். நம்மிடம் இருக்கும் உபரி செல்வம் நம்முடையது அல்ல,
அது ஏழைகளுக்கு சொந்தமானது என்ற சமூக நீதியை நிலைநாட்டினார். 5வது, நீதிக்காக குரல் கொடுத்தார். நீதி இல்லாத அரசாங்கம் ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் என்று துணிச்சலுடன் அறிவித்தார். சமூக அநீதிக்கு எதிரான மன உறுதி, ரோமானிய அதிகாரிகளின் தவறான முடிவுகள், ஏழைகளை சுரண்டுதல் எதிர்த்து பல கடிதங்களை எழுதியதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதிமன்றங்களில் பரிந்து பேசினார். ஒரு கிறிஸ்தவன் தனிப்பட்ட முறையில் மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது, சமூகத்தில் நீதி நிலவ போராட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். 6வது, குடும்ப வாழ்க்கையின் புனிதத்தன்மை வேண்டும். குடும்பம் என்பது சமூகத்தின் முதல் பள்ளி. அன்பும் ஒழுக்கமும் முதலில் கற்றுக்கொள்ளப்படும் இடம் குடும்பமே. இன்றைய சமூகத்தில் குடும்ப உறவுகள் பல சவால்களை சந்தித்து வருகின்றன. குடும்பத்தில் அமைதி நிலைத்தால்தான் சமுதாயத்திலும் அமைதி நிலைக்கும். 7வது, பொறுப்பான தலைமைத்துவம் வேண்டும். ரெஸ்பான்சிபிள் லீடர்ஷிப். அகஸ்தீனின் போதனை இது. அதிகாரம் என்பது சேவை செய்வதற்கான வாய்ப்பு. அது தன்னலத்திற்காக அல்ல, பொதுநலத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இன்றைய சமூகத்தில் தலைமைத்துவம் பல இடங்களில் அதிகார போட்டியாக மாறியுள்ளது. ஆனால் அகஸ்தீன் உண்மையான தலைவன் பிறரின் நலனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தாட்சியுடனும் நீதியுடனும் செயல்பட்டால் சமூகத்தில் நம்பிக்கை வளரும். தலைமை என்பது கட்டளையிடுவது அல்ல, மக்களை வழிநடத்தி உயர்த்துவது என்பதை வாழ்வாக்கிய அன்னை மரியாளின் போதனையை நாம் வாழ்வாக்குவோம். இன்றைய இளைஞர்கள் பல்வேறு சமூக மற்றும் தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்கிறார்கள். கல்வி அறிவை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் மதிப்பு நலன்களை கற்பிக்க வேண்டும். புனித அகுஸ்தீனாரின் மரியாளின் சிந்தனைகள் இன்றைய சமுதாய மாற்றத்திற்கு ஒரு சிறந்த கருவியாக இருக்கிறது. நான் என்னும் அகந்தை அழியட்டும், பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம் கிடைக்கட்டும், குடும்ப உறவுகளில் தூய்மை நிலவட்டும், துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள், பிரிந்து கிடக்கும் உலகை இணையுங்கள், மாற்றத்தை நம்மிடமிருந்தே நாம் தொடங்க வேண்டும். புனித அகுஸ்தீனார் காட்டிய மரியன்னை நமக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். இந்த சமூகம் தானாகவே மாறாது. அன்னை மரியாளின் பரிந்துரை நம் சமூகத்தை இன்னும் அழகாக்கும். புனித அகுஸ்தீனாரின் ஆன்மீகம் என்பது உலகை விட்டு ஓடுவதல்ல, மாறாக மரியன்னையின் துணையோடு உலகிற்குள் இருந்து கொண்டு இறை அன்பால் உலகை மாற்றுவதாகும். நவீன தொழில்நுட்பமும் வசதிகளும் நம்மை திசை திருப்பும் போது அகுஸ்தீனாரின் மரியன்னையை நோக்கிப்பார் என்ற அழைப்பு நம்மை சரியான பாதையில் வழிநடத்தட்டும். நல்ல சமுதாயத்தை அமைப்போம், மரியன்னை வழியில் நடப்போம். வணக்கம். இனி இது என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வன் சஞ்சய். வாங்க சந்திக்கலாம். தம்பி வணக்கம். என்ன பண்றீங்க சஞ்சய்? இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன். இது மரியன்னையின் மாதம். மரியன்னை கிட்ட நீங்க ஜெபிக்கிறது உண்டா? கண்டிப்பா, அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க கிட்ட நான் ஜெபிக்காம எந்த வேலையுமே நான் தொடங்க மாட்டேன். எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பந்தம்ன்றது ரொம்ப பெருசு. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் அதிகமா நேசிக்கிற ஒரு தாய் அவங்க தான். எனக்கு எல்லாமே அவங்க எது தேவையோ எனக்கு அந்த நேரத்துல அது கரெக்டா கொடுத்துருவாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் என்னை அவங்க கைவிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்து இப்போ நான் நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அன்புமிக்க தாய். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க இல்லாமல் நான் எந்த நாளுமே தொடங்க மாட்டேன். ஓ, என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? நான் அம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணது எப்பயுமே ரோசரி சொல்லுவேன். இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். அதுதான் எனக்கும் அவங்களுக்கும் இந்த பந்தமாக இருக்கும். எப்பவுமே நான் ரோசரி சொல்லுவேன், மண்டாட்டு மாலை சொல்லுவேன். இதெல்லாம் கடந்து நான் அவங்கக்கிட்ட பேசுறது ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவேன். எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். மதர் மேரி கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? அம்மா எனக்கு இது வேணும், இது செஞ்சு கொடுங்க, அது மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா?
வேண்டுதல் நான் வைக்கிறதுக்கு அவங்க எனக்கு எதுவும் வைக்க மாட்டாங்க. எனக்கு தேவையானதை அந்தந்த நேரத்துக்குரியதை அப்பப்போ கொடுத்துருவாங்க. அது அவங்களே கொடுத்துரும் போது நம்ம ஒரு வேண்டுதல் அவங்க கிட்ட எதுக்கு வைக்கணும்? மரியன்னைக்கிட்ட வந்து நிறைய நற்பண்புகள் கொட்டி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நற்பண்பு ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. முக்கியமா கீழ்ப்படிதல் அவங்க கிட்ட இருந்து நான் ரொம்ப கத்துப்பேன். கத்துக்கிட்டது ஒண்ணு, அவங்க கடவுள் அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனாலதான் இன்னைக்கு இயேசுநாதர் நம்மளால உணர முடியும். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றது அவங்களோட கீழ்ப்படிதலனால தான். அதனால அவங்க கிட்ட இருந்து நான் முக்கியமா கத்துக்கிறதுன்றது வந்து அவங்களோட கீழ்ப்படிதல் தான். அவங்கள அவ்வளோ நேசிக்கும் போது அவங்களோட நற்பண்புகளை நேசிச்சு நான் அதை கடைபிடிக்கிறது வந்து அதுதான் அவங்களுக்கு நான் செய்யறது ஒரு காணிக்கையா இருக்கும். கண்டிப்பா அதை நான் பின்பற்றிட்டு தான் இருக்கேன், இதுக்கப்புறமும் பின்பற்றுவேன். ஓகே, உங்களை போன்ற இளைஞர்களுக்கு பக்தி பற்றி நீங்க சொல்ல வேண்டிய செய்தி எதா இருக்கா? அவங்கள நம்பணும். ஒரு செகண்டு அவங்க சுத்தி நடக்கிறதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத ஒரு நிமிஷம் அவங்க உணர்ந்தாலே போதும். அவங்க வழி நடத்துவாங்க. அவங்க வழி நடத்துறதை விட மாட்டாங்க. இருந்தாலும் வழி நடத்துறவங்க அவங்க. நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கறது அவங்க. அவங்கள பத்தி நம்ம ஒரு நிமிஷம் அவங்களுக்காக ஒதுக்குறதுன்றது முக்கியமானதா இருக்கும். அது எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும். சரி சஞ்சய், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வாழ்க்கையில நல்ல முன்னுக்கு வரணும், நல்லா இருக்கணும். நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி சஞ்சய். நன்றி. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வன் சஞ்சய். சஞ்சய் அவர்களின் அனுபவங்கள் நமக்கு ஒரு உந்து சக்தியாக பக்தி வாழ்வை தூண்டுவதாகவே அமைந்திருக்கிறது. இனிய இதயங்களே, நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயரேடு தூண்களுமாய், மாண்புயரேடு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருமையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, கனதோரமலர் களமெனக் கொண்டாய். ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே.
கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நீரை கன்னிகையே. கருணையுள்ள அன்னை மரியாளே, இறைவனின் வார்த்தையை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து புனித தாயே, உமது விசுவாசத்தின் எடுத்துக்காட்டால் எங்களை வழிநடத்தும் மொழியே, இன்று நாங்கள் உம்முடைய திருப்பாதங்களின் முன் தாழ்மையுடன் நிற்கின்றோம். அன்னை மரியாளே, எங்கள் வாழ்வில் சந்தேகங்களும் பயங்களும் எழும் நேரங்களில் எங்களை இறை நம்பிக்கையில் உறுதியாக நிற்க செய்யும் கிருபையை அருள்வீராக. சோதனைகளின் நடுவிலும் இறைவனை நம்பி நடக்க எங்கள் உள்ளங்களை பலப்படுத்துவீராக. இறைவனின் சித்தம் எது என புரியாத வேளைகளில் கூட முழுமையான ஒப்புக்கொடுப்புடன் வாழும் மனதை எங்களுக்கு தந்திரல்வீராக. எங்கள் நம்பிக்கை ஆழமடைந்து வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் வெளிப்படும்படி எங்களை மாற்றுவீராக. அன்னை மரியாளே, தினசரி வாழ்வில் இறைவனின் சந்நிதியை உணர்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நடக்கும் கிருபையை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் இறை நம்பிக்கை வேரூன்றி வளர்ந்து நம்பிக்கையின் சாட்சிகளாக நாம் வாழ உமது தாய்மையான பாதுகாப்பில் எங்களை நிலைநிறுத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வில் இறை நம்பிக்கை ஆழமடைந்து உறுதியாக நிலைப்பதற்கான கிருபையை உங்களுக்கு அருள்வாராக. ஆமேன்.